ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. ஏன்னா குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்சம் பெற்ற குரு தன்னுடைய மீன ராசியை தானே பார்க்க போகிறார். சுப பலன்களை அள்ளி கொடுப்பார். அதிக வருமானத்தை தருவார், மன நிம்மதியை தருவார், ஆரோக்கியத்தை தருவார். அந்த சனியும் செவ்வாயும் லக்னத்தில் இருக்கிறதுனால பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். இப்போ வேலையில் இருக்கீங்க, வெளிநாட்டுக்கு போகிறீங்க, இல்லை வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போனீங்கன்னா ஜாகிரதையாக போயிட்டு வாங்க. அங்கே போய் எப்படி பழகணும், எப்படி போகணும், அவங்களோட எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கால்குலேட்டிவாக நீங்கள் இருக்கணும். இல்லைன்னா அந்த சனியும் செவ்வாயும் தேவையில்லாத மனஸ்தாபத்தை கொடுத்துருவான். அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் தாயினுடைய ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். பிற்கூற்றிலே இந்த வருஷ கடைசியில் உங்களுக்கு சொந்த வீடு, வாகனங்கள், புடவை, நகை அப்படின்னு சொத்துக்கள் சேரும். கடன்கள் முதல்ல தீரும். இந்த பழைய கடன் போயிடுச்சு சார், அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, புதிய கடன் சேர்ந்துடும். சார் ஒரு பைக் வச்சுருந்தேன் சார், பைக்கை கொடுத்துட்டு கார் வாங்கிக்குவீங்க. கார் வச்சுட்டு இருந்தேன் சார், லக்ஸூரி கார் வாங்கிக்குவீங்க. அதே மாதிரி ஃப்ளாட் வச்சுட்டு இருந்தேன் சார், இண்டிவிஜுவல் ஃப்ளாட் வாங்கிக்குவீங்க. சார் நான் இதில் இருக்கேன் பெங்களூரில், அங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டுமா சார், எவ்வளோ வாடகை கொடுத்துட்டு முடியலையே, அங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கிக்குவீங்க. இப்படி உங்களுக்கு சுப பலனாக நடக்கும். வருமானங்கள் கூடும். ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணத்திற்கு விடிவு காலம் இருக்கும். கெட்டி மேளம் கொட்டும். உங்கள் வீட்டில் நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற சுப செலவு இருக்கும்.